இந்தியன் மார்க்கெட்ட விட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஈஸியா? எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? இல்ல எல்லாத்துக்குமே அப்படி தெரியுதா? எனக்கு என்னமோ இந்தியன் மார்க்கெட்ட விட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஈஸின்ற மாரி தான் தெரியுது. ஒருவேளை இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி அதுல ரொம்ப லாஸ் ஆனனால எனக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் டிஃபரெண்ட்டா தெரியுதோ? இப்ப நான் எப்படி இந்தியன் மார்க்கெட்க்கு புதுசா வர்றப்ப எனக்கு ஈஸியா தெரிஞ்சுச்சு இந்தியன் மார்க்கெட். போக போக கஷ்டமா இருந்துச்சு. அது மாரி தான் இப்ப ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்டார்ட்டிங்ல ஈஸியா இருக்கும். போக போக கஷ்டமா இருக்குமோ? ஒரே குழப்பமா இருக்கு. என்னான்னே தெரியல. இந்தியன் மார்க்கெட்ல எஸ்எல் போடாம ட்ரேட் பண்ணா அந்த என்ட்ரிக்கான அமௌண்ட் மட்டும் தான் லாஸ் ஆகும். சேம் இதே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எஸ்எல் வைக்காம ட்ரேட் பண்ணா அவங்க மொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆயிரும். அது 1 லட்சமா இருந்தாலும் சரி, 1 கோடியா இருந்தாலும் சரி. இந்தியன் மார்க்கெட்ல நியூஸ் டயத்துல ட்ரேட் பண்ணா நம்ம ட்ரேடை கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தூரத்துல போய் ஸ்டாப் ஆயிரும். இதுவே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நியூஸ் டயத்துல ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா நம்ம எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிற இடத்துல எக்ஸிட் ஆனா கூட ரொம்ப தள்ளி போய் தான் எக்ஸிட் ஆகுமா? ஓ, இதுக்கு பேர் தான் ஸ்லிப்பேஜா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குன்றாங்க. அப்படின்னா என்ன? எனக்கு மட்டும் தான் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்தோடனே ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஈஸியா தெரியுதா? இல்ல எல்லாத்துக்கும் அப்படி தெரியுதா? இந்த மாதிரி எல்லாம் தாட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான்.